வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த ரெசிபியை சாப்பிட்டேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் தோசை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாவில் எல்லா ஐட்டமுமே நல்லா வதங்கணும், அதுதான் மெயினான விஷயம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா முழுசாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். ஸோ எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் பேருக்கு தான் சேர்க்குறேன், ஏன்னா தக்காளி சேர்க்கும் போது தான் அந்த மசாலா நல்லா கிடைக்குது. இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதை நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியல. ஸோ பேருக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இது முழுசாக இல்லாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆகணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணிடக்கூடாது, ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே இது நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் இருந்த தண்ணியிலேயே இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மசாலா இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இது ரெடி பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இந்த மசாலாவை இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. கல் தோசை மாதிரி கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தோசை நல்லா ஓட்டையாக வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா வைக்கலாம். மசாலா வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் இது கருகாமல் இருக்கும். அந்த மஷ்ரூம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். சிம்மில் இருந்தால் தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போது இது 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கறி தோசை மாதிரியே இருக்கும். ஒரு சூப்பரான மஷ்ரூம் தோசை, வெஜிடேரியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மஷ்ரூம் தோசை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.